வீடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டுக்கு வருகை தந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்கிற ஒரு கருப்பொருளை தாங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய இறுதி பகுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாநாட்டுக்காக வேண்டி தேதி முடிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அயராது பாடுபட்டு உழைத்த அன்பர்களுக்கு அல்லாஹு தஆலா அதனுடைய கூலியை மறுமையிலே வழங்குவதோடு ஒரு மன நிறைவையும் அல்லாஹு தஆலா இந்த மாநாட்டு திடலிலேயே நமக்கு வழங்கியுள்ளான் என்கிற ஒரு நற்செய்தியை ஆரம்பத்தில் உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டு திடலுக்கு அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்கிற கருப்பொருளை தாங்கி நடைபெறுகிற இந்த மாநாட்டுக்கு நம்முடைய நெருங்கிய தோள் அமைப்பை சார்ந்த நிறைய சகோதர அமைப்பினர்கள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பை கட்டி காத்து உழைத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பர்கள், முக்கியஸ்தர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் உரிமையோடு பேச முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு சில செய்திகளை நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தமிழகத்தில் எஸ்டிபிஐ, எம்என்பி, டிஎம்எம்கே, எம்எம்கே, ஐஎன்டிஜே இவைகளெல்லாம் நம்முடைய சகோதர அமைப்புகள். இந்த சகோதர அமைப்புகள் எல்லாம் அந்தந்த அமைப்புகளிலேயே இருந்து செயல்படுவதாக இருந்தாலும் இணை வைத்தலை ஒழிக்கக்கூடிய காரியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒன்று, உங்களுடைய கால நேரங்களை எல்லாம் படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி மக்களுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய பணிகளை கொஞ்சம் தீவிரப்படுத்த வேண்டும். அல்லது சகோதர அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பரஸ்பரம் தமிழகம் எங்கும் நடத்தி அல்லாஹுவை அறிமுகம் செய்கிற விஷயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கப்பட வேண்டும். அல்லது அனைவரும் ஓர் அணியில் திரண்டு இதுதான் காலத்தின் கட்டாயம், இதுதான் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு பணி என்பதையாவது உணர்ந்து அனைத்து அமைப்பினர்களும் ஓர் அணியில் திரண்டு செய்ய வேண்டிய ஒரு பணி என்று முடிவெடுத்தாலும் அது வரவேற்கக்கூடியதுதான். ஏன் ஆரம்பத்தில் இதை நான் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்கிறேன் என்றால், இந்த மாநாட்டு தேதி தீர்மானம் செய்யப்பட்ட நாளிலே இருந்து இதுவரை சிறியதோ பெரியதோ உழைத்து இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்ற இந்த மாநாட்டு திடலினுடைய இறுதி பகுதியில் நாம் எல்லாம் இருக்கிறோம். 7 மணிக்கு கிடைத்த தகவல், இந்த மாநாட்டு திடலில் 55 பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள்.
இது இந்த ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினருக்கு கிடைத்த ஒரு பேரும் புகழும் அல்ல, அதற்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். இந்த 2 நாள் மாநாட்டில் 55 பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள் என்றால், அனைத்து அமைப்பினர்களும் ஓர் அணியிலே திரண்டு நம்முடைய அனைத்து சக்திகளையும் ஒருமுகப்படுத்தி இந்த மாநாட்டை வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, மாதம் ஒரு முறை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் நடத்தினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். படைப்புகளை வணங்காதே, படைத்த இறைவனை மட்டுமே வணங்கு என்கிற இந்த அறைகூவலோடு சகோதர அமைப்புகள் எல்லாம் ஓர் அணியிலே திரண்டு இதுதான் காலத்தின் கட்டாயம், கண்டிப்பாக செய்தாக வேண்டும். மதத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால் ஒவ்வொரு அப்பாவி மக்களும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு கவலையோடு, அது மட்டுமல்ல உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். நபிமார்களுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளை இழந்து பெற்றோர்கள் தவித்திருக்கிறார்கள். பெற்றோர்களை இழந்து பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். உடல் உறுப்புகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்கிற ஒரே கொள்கையை மக்கள் மத்தியில் சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி தியாகம் பல புரிந்து வருகிற தலைமுறை இந்த மார்க்கத்தை வருகிற தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லும் என்கிற நம்பிக்கையோடு விட்டுச் சென்றிருக்கிறார்கள் சஹாபாக்கள். அதை உண்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. நாளுக்கு நாள் எங்கு பார்த்தாலும் இணை வைக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு 10-15 தினங்களுக்கு முன்னால் இந்த படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்கிற இந்த மாநாட்டு அறிமுக கூட்டத்தை நாகை மாவட்டத்தில் இருந்து திருச்சி மாவட்டம் என்று தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நடத்தி வரும்போது வருகிற வழியிலேயே ஒரு தொலைபேசி அம்மை அழைக்கின்றது. எங்களுடைய பகுதிக்கு வந்து உடனடியாக இந்த ஏகத்துவத்தை சொல்லுங்கள். தமிழகத்தில் இருக்கிற நாம் பஸ்ஸில் ஒரு 3-4 மணி நேரம் பயணம் செய்கிற தொலைவு தூரத்தில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சம்பவம். தொலைபேசி அழைப்பில் வந்த செய்தி, மக்கள் எந்த அளவுக்கு அறியாமைக்கு இன்றைக்கு சென்று விட்டார்கள் என்றால், தர்காவிலே கொண்டு போய் ஒரு பாம்பு படத்தை வைத்து அதையும் சேர்த்து நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பகுதி இது, உடனே வந்து இங்கே ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். திருநெல்வேலியிலே ராதாபுரம் செம்பிக்குள பகுதியில் இதுபோன்ற அறிமுக மாநாட்டு நிகழ்ச்சியை நடத்தும் போது நிகழ்ச்சியை மிக கடுமையாக எதிர்த்தார்கள் பொதுமக்கள். என்ன சொல்லப் போகிறோம் என்பதை தெரியாமல். சமாதானத்திற்கு பிறகு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு தள்ளாத வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் வந்து சொன்னார், தம்பி, இதுவரை நாங்கள் தர்காக்களிலே போய் வணங்கி வழிபட்டு வந்தது, அப்பொழுது நாங்கள்லாம் முஸ்லீமே இல்லையா? அதெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியமா? அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகமா? அந்த காரியத்தை செய்து அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்காதா? இத்துணை நாள் எங்கே போனீர்கள் என்று கேட்டார். இப்படி தமிழகத்தின் பல நிலைகளிலும் தமிழகத்தின் பல பகுதிகளும் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அமைப்பின் பெயரால் நாம் ஒவ்வொருவரும் பிரிந்து கிடந்திருந்தாலும் நம்முடைய அனைத்து சக்திகளும் இந்த ஒரு விஷயத்திற்கு ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். காலத்தின் கட்டாயம். எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம், எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு வழிபடுகிற காரியம். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் டென்மார்க்கில் வரைந்தார்கள் என்பதற்காக வேண்டி உலகத்தின் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். நாம் எல்லாம் மறந்து விடுவதில்லை. உருவத்தை ஒழிக்க வந்த இறை தூதருக்கு எப்படி உருவம் கற்பிக்கலாம் என்கிற எதிர்ப்பு கோஷம் இந்த இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் எழுப்பினார்கள், எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உருவம் கற்பித்த உடனே உலகமே திரண்டது. அல்லாஹ்வுக்கு வீதி எங்கும் உருவங்கள் உண்டு, திரும்பி பார்க்க கூட மனமில்லை, நமக்கு வருத்தப்பட நமக்கு மனமில்லை. நம்முடைய சிந்தனைகளிலே கொஞ்சம் மாற்றம் வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் 1971 இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லும் போது மெல்ல 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 தெருமுனை பிரச்சாரத்திலே இறங்கி தொடங்கி எங்கு பார்த்தாலும் திண்ணை பேச்சுக்கள், ஹதீசுகள், ஆயத்துகள் என்று பேசப்பட்டு துண்டு பிரசுரம்
போஸ்டர்கள் அச்சடிக்கப்பட்டு சிறிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மெல்ல மெல்ல வளர்ந்த தௌஹீத். இந்த தௌஹீத் மூத்தவர்களுக்கு நல்ல தெரியும் அதனுடைய வரலாறு. இப்படிப்பட்ட இந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நீங்கள் மறந்தவர்கள் அல்ல. இந்த நல்ல நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் ஒரே குடும்பத்தை போல நாம் எல்லாம் இருந்தோம். அமைப்பின் பெயரால் வேறுபட்டோம். சக்திகள் திசை திருப்பப்பட்டது, நோக்கங்கள் மாறியது, காலம் சென்று கொண்டிருக்கின்றது. நான் குறைத்து மதிப்பிட சொல்லவில்லை, கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். எதை முதலில் இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டும், எதற்காக வேண்டிய நம்முடைய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இருக்க வேண்டும், எந்த சமுதாயத்தை இந்த உலகத்தில் தூக்கி பிடித்து நிறுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அரும்பாடுபடுகிறோமோ அது எதன் மூலம் கிடைக்குமோ அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பார்த்து ஒரு செய்தியை நம்மிடத்திலே சொல்லுகிறான். 47வது அத்தியாயத்தின் 7வது வசனம் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டிய வசனம். அல்லாஹ் இதை கேட்பது அவன் இயலாமைக்காரன் என்பதற்காக வேண்டி அல்ல, அவனால் செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே பேசுகிறான். பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும் வ யஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ்வாகிய எனக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு நானும் உதவி செய்வேன், உங்களுடைய பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமாம். அவனால் முடியாத காரியம் அல்ல. எதையும் நினைத்தவுடனே செய்கிற ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள், எனக்கு நீங்கள் உதவினால் உங்களுக்கு நான் உதவி, உங்களுடைய பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன உதவி? எந்த உதவியை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிறான்? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கொஞ்சம் பாடுபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் சொல்லுகிறான். என்னை அறிமுகம் செய்யுங்கள், நான் தானே உங்களை படைத்தேன், இந்த பூமி எனக்குரியதுதானே, என்னுடைய பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டு, என்னுடைய வானத்திற்கு கீழ் இருந்து கொண்டு, என்னுடைய நீரை குடித்துக் கொண்டு, என்னுடைய அனைத்து அருள் வளங்களையும் அனுபவித்துக் கொண்டு, என்னை வணங்குவதற்கு பகரமாக வேறொன்றை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு என்னை அறிமுகம் செய்ய நீங்கள் உதவ மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆயத் இறங்கிய உடனே சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை குடும்பம் குடும்பமாக வீதியிலே இறங்கி புறப்பட்டார்கள். அல்லாஹ் உதவி கேட்டு விட்டான் நம்மிடத்தில். அவனை அறிமுகம் செய்யும் போது நமக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நரக நெருப்பிலே இருந்து நம்மை பாதுகாப்பான். மறுமை நாளிலே நம்மை அல்லாஹு தஆலா நினைவு கூறுவான் என்பதற்காக வேண்டி வீதி எங்கும் போராட்டங்கள் நடந்தது. அன்றைக்கு எந்த போராட்டம்? மக்கத்து பெருவீதியில் இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் எல்லாம் அன்றைக்கு பாதிப்புக்கு உள்ளானார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்த சம்பவம். பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவருடைய உணர்வுகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி எழுச்சிகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தவில்லை. ஆக அல்லாஹ் ஒருவன்தான், அல்லாஹ் ஒருவன்தான். உடம்புகளை சேதப்படுத்தினாலும் உறுப்புகளை வெட்டி வீசினாலும் உள்ளத்தில் இருக்கிற ஈமானை ஒன்று செய்ய முடியாது என்பதை நிலைநாட்டிய உத்தம சஹாபாக்களுக்கு சொந்தக்காரர்கள் நாமெல்லாம். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய உயிர் மூச்சு இருக்கின்ற வரை நாம் பாடுபட வேண்டிய மிகப்பெரிய போராட்டம், நிகழ்த்த வேண்டிய ஒரு போராட்டம். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எத்துணை விஷயங்களை சொல்லுகிறான் தெரியுமா? நேற்றைய தினம் ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில செய்திகள் இங்கே பரிமாறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த மாநில மாநாட்டுக்கு பருகை தந்திருக்கின்ற அனைத்து அமைப்பினர்களும், முஸ்லிம் அமைப்புகள், முஸ்லிம் சங்கங்கள், முஸ்லிம் இயக்கங்கள், ஜமாத்துகள், முஸ்லிம் இளைஞர்கள், பெரியோர்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய முதற்கட்ட பணி என்ன என்பதை தீர்மானிக்கிற உரை இந்த உரை. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் என்னை மட்டுமே இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள்,
என்னை அறிமுகம் செய்து என்னிடத்தில் பிரார்த்தனை செய்து என்னை நோக்கி நீங்கள் திரும்ப வந்தால், படைத்தவனை நோக்கி நீங்கள் திரும்பினால் உங்களுக்கு நான் என்ன தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது அமைப்புடைய தீர்மானமோ செயற்குழு பொதுக்குழு தீர்மானமோ அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிற வசனங்கள். பாக்கெட்டில் பேனா இருந்தால் தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த மனித சமூகத்தில் நம்முடைய உழைப்பை, நம்முடைய கால நேரத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய இளமை பருவத்தை எல்லாவற்றையும் நாம் வீதியிலே இறங்கி போராடுவதற்காக வேண்டி செலவழிக்கிறோம். தேவைப்படுகிற பொழுதெல்லாம் உரிமைக்காக வேண்டி, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக வேண்டி, நம்முடைய சமுதாயத்தை உயர்த்தி காட்டுவதற்காக வேண்டி, சமுதாயத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாயத்தை யாரும் குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக, தீய சக்திகளுக்கு முன்னால் உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த சமுதாய மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்றெல்லாம் இந்த சமுதாய மக்கள் இன்றைக்கு திரண்டெழுந்து உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள். அந்த உணர்வை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. பாதையை கொஞ்சம் நீங்கள் மாற்ற வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். எதை செய்தால் நமக்கு வலிமை கிடைக்குமோ, எதை செய்தால் இந்த சமுதாயத்தை உயர்த்தி நிறுத்த முடியுமோ, எதை செய்தால் இந்த சமுதாய மக்களை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் பயந்து நடுங்குவார்களோ, எதை செய்தால் இந்த சமுதாயம் உலகமே திரும்பி பார்க்கிற சமுதாயமாக மாறுமோ, எதை செய்தால் இந்த சமுதாயத்திற்கு வலிமை சேர்க்க முடியுமோ, அது இந்த சமுதாயத்திற்கு வலிமை சேர்க்க 1000 பேர் அல்ல, லட்சம் பேர் வீதியிலே இறங்கி போராட்டம் நடத்தி சக்திகளை வெளிப்படுத்தினாலும் இந்த சமுதாயத்திற்கு வலிமை கிடைக்காது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. காரணம், டைனோசரை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எதிரிகள் இந்த நாட்டிலே இன்றைக்கு உண்டு, உலகெங்கும் உண்டு. அவர்களை எதிர்கொள்ள வேண்டுமானால் வெறுமனே மக்கள் சக்தியை மட்டும் திரட்டி அதை சாதித்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்தாலே ஒழிய. எதற்காக வேண்டியெல்லாம் நீங்கள் முஸ்தீபுகள் எடுக்கிறீர்களோ, முயற்சி எடுக்கின்றீர்களோ அத்தனையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உரையில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் அத்தியாய எண்ணோடு, வசனம் எண்ணோடு சொல்லப்படும். கொஞ்சம் தாழ்மையோடு நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு செய்தியை கேட்கும் பொழுதும், கேட்கிற அவையில் இருக்கும் பொழுதும் ஆரம்பத்தில் வேண்டா வெறுப்பு என்கிற நிலையில் இருந்தால் நல்ல செய்தியை உள்வாங்குகிற சக்தியை நாம் இழந்து போய்விடுவோம். சபையில் இருப்போம், ஆனால் அந்த செய்தி நம்மை உள்வாங்குகிற சக்தி நமக்கு இருக்காது. காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு திறந்த மனதோடு அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மூலம் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால், எந்த நிலையிலும் நம்முடைய நிலைமைகளை நாம் மாற்ற தயாராக இருக்க வேண்டும். அது மூமின்களுடைய பிரதானமான பண்பு. நம்மை தாழ்த்தி இஸ்லாத்தை உயர்த்த வேண்டும், நம்மை உயர்த்தி இஸ்லாத்தை இறக்கிவிடக் கூடாது. நம்மை தாழ்த்தி இந்த ஏகத்துவத்தை தூக்கி பிடித்து நிறுத்த வேண்டும். நான் உயர்ந்து இந்த ஏகத்துவம் கீழே கிடக்கவிடக் கூடாது. ஆகவேதான் இந்த சமுதாயத்திற்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பூமியில் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ, மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகிறது தான் நம்முடைய லட்சியம். அதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான் என்பதை என்ற படைத்த நோக்கத்தை புரிந்து நாம் நடக்க தயாரானால் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த நாடோ, இந்த மாநிலமோ, இந்த மாவட்டமோ யாரும் உங்களால் நீங்கள் கேட்பவற்றை தர முடியாது. சக்திகள் தான் விரயமாகுமே தவிர, ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தினோம் என்கிற எண்ணிக்கை தான் சொல்ல முடியுமே தவிர எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவனுக்கு கூட்டம் முக்கியமல்ல, எண்ணிக்கை முக்கியமல்ல. எதற்கு என்றுதான் அல்லாஹ் கேட்கிறான். என்ன செய்ய போகிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். எதற்காக வேண்டி வீதியில் இறங்குகிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன நோக்கத்தோடு நீ போகிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒன்றை சொல்கிறான். 11வது அத்தியாயம் 52வது வசனம். உங்களுக்கு நான் ஒன்றை தருகிறேன், இதை செய்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு நான் ஒன்றை தருகிறேன், நீங்கள் இதை செய்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சமுதாயத்திற்கு இப்போது அவசியமாக தேவை, இந்த சமுதாயத்திற்கு வலிமை தேவை. இடஒதுக்கீட்டிலே இருந்து இந்த சமுதாயம் ஒவ்வொரு துறைகளிலும், இன்றைக்கு தொழில்துறை எடுத்துக்கொண்டாலும் அரசு துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த சமுதாயம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது.
இந்த சமுதாயத்திற்கு ஒரு வலிமை வேண்டும். இந்த சமுதாயம் வலிமையுள்ள சமுதாயமாக இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் அது அமைப்பினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் நடந்தால் கிடைக்காது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். எதை செய்தால் அந்த வலிமை கிடைக்கும் தெரியுமா? 11வது அத்தியாயத்தின் 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வயஜுதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திக்கும். யார் படைத்தவனை மட்டுமே வணங்கி அவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்து அவனுக்காக வேண்டியே நல்லறங்கள் செய்து யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வலிமைக்கு மேல் நான் வலிமையை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவையும் வணங்கி கபரில் வணங்கினால் கிடைக்காது. அல்லாஹுவையும் வணங்கி சபரிமலைக்கு மாலை போட்டால் கிடைக்காது. அல்லாஹுவையும் வணங்கி கிறிஸ்தவ சமுதாயத்துடைய ஜப கூட்டத்தில் போய் கலந்து கொண்டால் கிடைக்காது. அல்லாஹுதான் என்னுடைய ரப் என்று சொல்லி எந்த வணக்க வழிபாடும் செலுத்தாமல் அவனை மறந்து நடந்தால் கிடைக்காது. எப்பொழுது கிடைக்கும்? அவன்தான் என்னுடைய ரப். என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய தொழுகை, என்னுடைய நேர்ச்சை, என்னுடைய துவா, என்னுடைய அறுத்து பலியிடுதல் எல்லாம் என்னுடைய ரப்புக்கென்று என்றைக்கு இந்த சமுதாயம் முடிவெடுக்கின்றதோ அன்றைக்குத்தான் வலிமைக்கு மேல் வலிமை இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வலிமையை இந்த சமுதாயத்திற்கு உண்டாக்க நாம் பாடுபடாத வரை நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வெற்றி கிடைக்காது. கிடைப்பதைப் போல ஒரு மாயை உண்டாகுமே தவிர சமுதாயத்தில் தோற்று போய் விடுவோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பலம் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய பலம் நமக்கு இருந்தால் என்ன நடக்கும் என்று இஸ்லாமிய சமுதாயத்திற்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கடலை பிளக்கச் செய்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். நெருப்பு குண்டத்தை பூஞ்சோலையாக மாற்றியவன் ரப்புல் ஆலமீன். ஆண் துணை இல்லாமலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தவன். இப்படிப்பட்ட அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த ரப்பை நமக்கு பின்னால் நிறுத்திக் கொண்டு அவனை மட்டுமே விசுவாசித்து இந்த சமுதாயத்தில் களப்பணி செய்யாத வரை இந்த சமுதாயத்தை தூக்கிப்படுத்துவது என்பது கனவுதானே தவிர அது உண்மை அல்ல. அது நடக்காது. 6வது அத்தியாயம் 82வது வசனம், 11வது அத்தியாயத்தின் 52வது வசனத்தில் சொன்னால் வலிமை வேண்டுமா? வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா? கூவத்திற்கு மேல் கூவத் வேண்டுமா? என்னை மட்டுமே வணங்கி எனக்கு மட்டுமே பிரார்த்தனை செய். நான் தான் உன்னுடைய ரப். நான் கேட்கிற உரிமை எனக்கு உண்டு. தந்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும். நாகூரிலும் தர்காக்களிலும் ஏர்வாடியிலும் அடங்கி கிடக்கிற அவுலியாக்கள் இதையெல்லாம் உனக்கு தரவில்லை. காசு கொடுத்து வாங்கி வந்து வணங்கி வழிபடுகிற பொம்மைகள் இதை உனக்கு தரவில்லை. நான் படைத்து என் மூலம் தூதராக அனுப்பப்பட்ட ஒரு இயேசு ஈசா இதையெல்லாம் படைக்கவில்லை. நான் படைத்திருக்கிறேன். உரிமை உண்டு எனக்கு கேட்க. நீ என்னைத்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நீ செய்தால் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். கொடுக்கிற வாக்கு யாருடைய வாக்கு? படைத்தவனுடைய வாக்கு. அவன் ஏமாற்றக்கூடியவனோ வாக்கு மாற்றம் செய்கிறவனோ அல்ல. அல்லாஹ் ஒன்றை வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுகிறவன். அவனை போல வாக்குகளை நிறைவேற்றுகிறவனை பார்க்கவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா? அல்லாஹுவை நோக்கி நீங்கள் வாருங்கள், படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 11வது அத்தியாயத்தின் 52வது வசனம். 6வது அத்தியாயத்தின் 82வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலைக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். யார் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் இணை வைத்தலை கலக்காமல் இருக்கிறார்களோ. நல்ல வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது. யார் நம்பிக்கை கொண்டு நான் தான் ரப், எல்லாம் அவன் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனை நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் வேறு யாருக்கும் இடம் கொடுக்காமல் இணை வைத்தலை கலக்காமல் இருந்தால் உங்களுக்கு நான் என்ன தருவேன் தெரியுமா? பாதுகாப்பு தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அபயமளிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நாட்டிலே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் நம்மை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து மக்கள் சக்தியை ஒன்று கூட்டி அவர்களுக்கு பின்னால் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மை பாதுகாக்கிற பொறுப்பு படைத்த அல்லாஹ்விடத்திலே உண்டு. அவன் சொல்லுவது இணை வைத்தல் ஈமான் ரெண்டும் பிளஸ் ஆர் மைனஸ், என்றைக்கும் ஒன்றாகாது. என்றைக்கும் அது ஒன்றாகாது. பனிக்கட்டு என்றைக்காவது சூடானது என்று சொன்னால் நம்புவோமா? அப்படி அல்ல. இணை வைத்தல் வேறு, ஏகத்துவம் என்று எதிரும் புதிருமானது, விளைவு மோசமானது. அந்த ஈமானோடு இணை வைத்தலை கலக்காமல் உங்களுடைய நெஞ்சமெல்லாம் அல்லாஹ்வாகிய நான் நிரம்பி வழிந்திருந்தால்
நீங்கள் செய்கிற எந்த ஒரு வணக்கமும் எனக்கு மட்டுமே நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு அபயம் உண்டு, பாதுகாப்பு உண்டு, எந்த கொம்பாரி கொம்பனாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அதை செய்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கு விமோச்சனம். இந்த சமுதாய மக்களின் மீது அக்கறை இல்லாதவர்கள் என்று நம்மை விமர்சனம் செய்கிற மக்கள் பேசுகிறார்கள். வருத்தம் ஒன்றும் அல்ல, விளங்காத மக்கள் பேசுகிறார்கள். இந்த ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற இந்த அமைப்பு எப்பொழுது பார்த்தாலும் இணை வைத்தல், இணை வைத்தல், இணை வைத்தல், தௌஹீத் ஏகத்துவம் என்றே பேசுகிறார்கள். அவர்களுடைய பேச்சில் எந்த மாற்றமும் இல்லை என்று பேசுகிறார்கள். வருத்தம் இல்லை, நீங்கள் புரியவில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த மனித சமுதாயத்தின் மீது, எந்த மனித இனத்தின் மீது உங்களுக்கு அக்கறையும் கவலையும் இருக்க போய் வருடத்தில் ஒவ்வொரு மாதங்களிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நீங்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பாதையை கொஞ்சம் மாற்றி இணை வைத்தலை மட்டும் ஒழித்து படைத்தவனை நோக்கி இந்த மனித சமுதாயத்தை திருப்பி பாருங்கள். அல்லாஹு தஆலா இதை தருகிறேன், அதை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறானே, அந்த அல்லாஹு சொல்லுகிற வசனங்களை நினைவுபடுத்துகிற மாநாடு இந்த மாநாடு. அன்பான சகோதரர்களே, பாதுகாப்பு வேண்டுமா? தருகிறேன். வலிமைக்கு வலிமை வேண்டுமா? தருகிறேன். 41வது அத்தியாயம் 30வது வசனத்தில் நான் பாதுகாப்பது எப்படி என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். நான் எப்படி உங்களை பாதுகாக்கிறேன் என்றும் சொல்லுகிறான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். யார் ரப்புதான், அல்லாஹ்தான் எங்களுடைய ரப் என்று ஒப்புக்கொண்டு, இந்த உலகத்தில் ரப் என்பவர், இந்த உலகத்தில் கடவுள் என்பவர், இந்த உலகத்தில் அல்லாஹ்வே தான் எங்களுடைய ரப் என்று யாரெல்லாம் ஒத்துக்கொள்கிறார்களோ, அந்த அல்லாஹுவை யாரெல்லாம் முழுக்க முழுக்க சார்ந்தும் இருக்கிறார்களோ, என்னுடைய ரப் அல்லாஹ் என்று ஒப்புக்கொண்டு அந்த அல்லாஹுவை முழுக்க முழுக்க யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை நான் பாதுகாப்பேன். எப்படி பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். வானவர்களை இறக்கி நான் பாதுகாப்பேன். உங்களுடைய கண்களுக்கு தெரியாது, யாருடைய கண்ணுக்கு தெரியும் தெரியுமா? உங்களை எதிர்க்க வருகிற எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியும், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானே என்று. படை சிறியதாக இருந்தாலும் நமது வலிமை நமக்கு தெரியாது, எதிரிகளுக்கு தெரிய வைப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இறங்குகிற அந்த மலைக்கு சொல்லுவாராம், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுடைய ரப் அல்லாஹ் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டீர்கள். அவன் பார்த்துக் கொள்வான் என்னை, நான் அவனுடைய அடிமை. ஆகவே அவனை நம்பிய மக்களை அல்லாஹ் கைவிட்டு விட மாட்டான். அதான் அவனுக்கு நமக்கும் இருக்கிற உரிமையும் கடமையும் கூட. ஆகவேதான் அல்லாஹ் இந்த பகுதியில் இன்னாருடைய மகன் இன்னார் என்னை நம்பினான், முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறான் என்று சொல்லி ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஸிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம், தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் நடக்கலாம். யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. வானவர்களுடைய பாதுகாப்பு அல்லாஹ் சொல்கிறான். 10வது அத்தியாயம் 62வது வசனம் அல்லாஹு தஆலா அவருடைய திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அலா நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் துக்கப்பட்டு மன சஞ்சலத்திற்கு நீங்கள் ஆளாக வேண்டாம். நீங்கள் என்னை விசுவாசம் செய்த மக்கள், நான் சொல்லுவது நல்வழி நடங்கள், நடப்பது நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாத்தை சொல்லி சொக்க தங்கங்களாக ஒவ்வொரு தோழர்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கி பத்ர் போர்க்களத்திலே கொண்டு போய் நிறுத்தி 1000க்கும் மேற்பட்ட எதிரணிகளுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் வீர உரை ஆற்றவில்லை, படைத்தவர்களிடத்திலே கையேந்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நடக்க போகிற போரில் எனது தோழர்களுடைய எண்ணிக்கை உனக்கு நல்ல தெரியும், எதிரிகளுடைய பலம் என்னை காட்டிலும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். இந்த படை
நாளைய தினம் எதிரிகளை மோதுகிற பொழுது இந்த படைக்கு நீ வெற்றி கொடுக்காவிட்டால் உன்னை வணங்க இந்த சமுதாயத்தில் ஆளே இருக்காது யா அல்லாஹ் என்று படைத்தவனை மட்டுமே விசுவாசம் செய்து, படைத்தவனுக்காக வேண்டி மட்டுமே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து, படைத்தவனை நோக்கியே குடும்பம் குடும்பமாக வந்த ஒரு முன்னூட்டு சொச்சம் தோழர்களோடு கொண்டு போய் நிறுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன நடந்தது என்று முஸ்லிம்களாகிய உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து வந்தது அந்த பலம்? யாரு கொடுத்த பலம்? அந்த பலம் நாம் நினைக்கிறோம் லட்சத்திற்கு மேல், 500க்கு மேல், 1000க்கு மேல், 5000க்கு மேல், 10,000, 50,000, 1 லட்சம் என்று கூட்டத்தை திரட்டி அரசாங்கத்தை பயமுறுத்தி உரிமைகளை கேட்க முடியும் என்றால் கூட்டத்தை கூட்டலாம், பொருளாதாரம் செலவாகும், அமைப்புக்கு கொஞ்சம் அந்தஸ்துகள் உயரலாம், காரியம் நடக்காது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், காரியம் நடக்க வேண்டுமானால் அங்கே கூடிய அந்த 1 லட்சம் பேரும் அல்லாஹுவை மட்டுமே நம்புகிற கூட்டமாக இருக்க வேண்டும், அவனை மட்டுமே சார்ந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும், அவனையும் வணங்கி அவனால் படைக்கப்பட்டவர்களையும் வணங்கி கூட்டம் சேர்த்தினால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அல்ல, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இணை வைத்தலோடு இஸ்லாத்தோடு ஈமானோடு இணை வைத்தலையும் கலக்காவிட்டால் தான் அபாயமே தவிர பாதுகாப்பை தவிர, கலந்தாலோ அது பாதுகாப்பு கிடையாது. மக்களிடத்திலே போய் பாதுகாப்பை தேடி, மக்களிடத்திலே போய் தம்முடைய தேவைகளை தேடி, மக்கள் சக்தியை காட்டித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் சாதிக்க முடியும் என்றால் அல்லாஹ் கைவிட்டு விடுவான். அப்படியே நீங்கள் நகர்ந்து செல்ல வேண்டியதுதான். அல்லாஹ் கைவிட்டு விட்டால் 650 கோடி மக்கள் திரண்டு வந்து நமக்கு உபகாரம் செய்தாலும் ஒன்றுமே நடக்காது. அல்லாஹ் உதவி செய்ய நாடினால் ஒபாமாவல்ல, ஒபாமாவுடைய வாப்பாவே வந்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அவனிடத்திலேதான் உண்டு. அப்படிப்பட்ட ரஹ்மான் சொல்லுகிறான், வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா? உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? அச்சம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், மனசஞ்சலப்பு இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா? எல்லாம் நான் தருவேன். நான் தந்தால் தான் அது நடக்கும். உங்களுக்கு அதை நான் தருவதாக இருந்தால் படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை மட்டுமே நீ வணங்கு, என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய். உன்னுடைய சுஜூத், உன்னுடைய அறுத்து பலியிடுதல், உன்னுடைய நேர்ச்சை, உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய அனைத்து வகையான வணக்க வழிபாட்டையும் எனக்கு மட்டுமே செலுத்தி என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதை செய்தால் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். வானவரை அனுப்பி உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறான். 61வது அத்தியாயம் 14வது வசனம். இந்த வசனத்தில் எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறான் தெரியுமா அல்லாஹ் தஆலா? பகைவர்கள் பார்த்தால் உங்களை பயப்படுகிற அளவுக்கு என்னிடத்தில் ஒரு மறைமுக உதவி உண்டு, அது வேண்டுமா என்று கேட்கிறான். எதிரிகள் பார்த்தாலே, உங்களை பார்த்தாலே பயப்படுவார்கள். எண்ணிக்கையை வைத்தல்ல, அல்லாஹ்வுக்கு எண்ணிக்கை தேவை அல்ல. எதிரிகள் பார்த்தால் உங்களை பயப்பட வேண்டுமா? பகைவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டுமா? ராணுவ பீரங்கி அல்ல, ஏவுகணைகள் அல்ல, எதுவானாலும் அந்த ஏகனுக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நான் நிரூபிக்க வேண்டுமா? எதிரிகளுடைய கண்களுக்கு மட்டுமே உங்களுடைய பலம் தெரிகிற மாதிரி நான் செய்யவா? அல்லாஹ் தஆலா 61வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅய்யதுனா அல்லதீன ஆமனு அலா அதுவ்விஹிம் ஃபஅஸ்பஹு லாஹிரீன். அல்லாஹ்வுடைய ஆயத். எந்த திருக்குர்ஆன் நம்முடைய வேதம் என்று சொல்லுகிறோமோ, எந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சொல்லுகிறோமோ, எந்த திருக்குர்ஆனுடைய வாசகம் உண்மை என்று பிற மதத்தவர்களுக்கு நாம் போதிக்கிறோமோ, அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில், பகைவர்களுக்கு எதிராக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். நல்லறங்களை செய்யுங்கள், என்னை மட்டுமே வணங்குங்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி இந்த சமுதாயம் மாறினால், மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் போராடினால் இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த முடியும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு முன்மாதிரி. 24வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் நினைவுபடுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், லா தஹ்சபன்னல்லதீன கஃபரு முஅஜிஸீன ஃபில் அர்ள். இந்த பூமியில் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை வெற்றி அடைந்து விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணவே வேண்டாம். அவன் மீடியா பலம் உள்ளவனாக இருந்தாலும், ஆட்சி பலம் உள்ளவனாக இருந்தாலும், ஆள் பலம் உள்ளவனாக இருந்தாலும், அதிகார வர்க்கத்தில் அவர்கள் இருந்தாலும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நபியே, அப்படி நீ ஒருபோதும் எண்ண வேண்டாம். இறை நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் உங்களை வென்றெடுத்து உயர்த்தி நிறுத்த முடியாது.
அது நடக்காது. நடப்பதை போல் தெரியுமே தவிர அது மாயை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது எப்பொழுது வரும்? படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி இந்த சமுதாயம் திரும்பினால் மட்டும்தான் வரும், இல்லாவிட்டால் வராது. அதற்கு பாடுபட வேண்டும் நாம் ஒவ்வொருவரும், அதற்கு உழைக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும். وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. மனிதர்களில் ஒரு கூட்டம் உண்டுமாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செய்கிற மக்கள் அந்த மக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கூட்டமாக இந்த மாநாட்டிலே வருகை தந்த ஒவ்வொருவரும் மாற வேண்டும். மாறினால் மட்டும்தான் விமோச்சனம், மாறினால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்ட முடியும். சமுதாயம் சமுதாயம் என்று அழைந்து திரிகிற நாம் அந்த சமுதாயத்தை எப்படி உயர்த்தி நிறுத்த முடியும் என்கிற வழிமுறையை அமைப்பிலே போய் கேட்கக்கூடாது. நாம கூடி தீர்மானம் செய்து அறிவை கொண்டு பயன்படுத்தி நாம எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி கிடைப்பதை போல் கிடைக்க தெரியுமே தவிர வெற்றி கிடைக்காது. அல்லாஹ் சொல்கிறான், இதை செய் அதை தருகிறேன், அங்கே போகாத இங்கே போ. இதை செய்தால் நாசம் உண்டாகும், அதை செய்தால் வெற்றி உண்டாகும். இதை செய்தால் என்னுடைய சாபம் உண்டாகும், இதை செய்தால் என்னுடைய நேசம் உண்டாகும். அது என்னுடைய அருளுக்குரிய காரியம், இது எனது கோபத்திற்குரிய காரியம். இதை செய்தால் தூதரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பாய், அதை செய்தால் ஃபிரௌனோடு ஹாமானோடு காரூனோடு நரகத்திலே கிடப்பாய். அல்லாஹ் சொல்லுவதைத்தான் கேட்க முடியும். அவன் தான் நம்முடைய ரப். அதற்குத்தான் குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா வேதங்களை அனுப்பி இருக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான் தெரியுமா? 2வது அத்தியாயத்தின் 249வது வசனம். அந்த வசனம் சுப்ஹானல்லாஹ், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். சின்னஞ்சிறு படைகள், எத்தனையோ படைகள் அல்லாஹ்வுடைய உதவியை மட்டுமே நாடி பெரிய பெரிய படைகளை எல்லாம் தோற்கடித்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வெற்றி யாருக்குரிய வெற்றி? யாருக்கு கிடைக்கிற வெற்றி அந்த வெற்றி? அந்த அந்த சிறிய படையினத்தில் ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம், ஆள்பலம் இல்லாமல் இருக்கலாம், படைகள் குறைவாக இருக்கலாம், வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், போர் தந்திரம் கூட தெரியாமல் இருக்கலாம். கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். சிறிய படையினர்கள் எத்தனையோ பெரிய பெரிய படைகளை எல்லாம் தோற்கடித்திருக்கிறது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே. உண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே. அவனுடைய உதவி எப்பொழுது வரும்? அவனுடைய உதவி எப்பொழுது வரும்? அவனை மட்டுமே ரப்பாக ஒப்புக்கொண்டு, அவனை மட்டுமே முழுக்க முழுக்க சார்ந்திருந்து, அவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்து, படைப்புகளை விட்டு முழுக்க முழுக்க ஒதுங்கி படைத்த அல்லாஹ்வை நோக்கி சரணாகதி அடைந்தால் அந்த உதவியும் அந்த வெற்றியும் உங்களுடைய காலுக்கடியிலே வருமே தவிர எவனுடைய காலுக்கும் செருப்பாய் தேய்ந்து நாம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியும் உயர்த்தி பிடித்து அறிமுகம் செய்ய நாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தருவான், காலுக்கடியிலே வந்து விழும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கே போகிறாய்? எதை செய்ய போகிறாய்? எதற்காக வேண்டி வீதியில் இறங்கி இருக்கிறாய்? எதை சாதிக்க போகிறாய்? இந்த கூட்டமெல்லாம் கூட்டத்தை நிறுத்தி என்ன கேட்க போகிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். கேள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, படைப்புகளை வணங்காதே, படைத்தவனை மட்டுமே வணங்கு. படைத்தவனும் படைப்பினங்களும் ஒரு காலம் சமமாக முடியாது. இது அவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். மனித சமுதாயத்தில் நிறைய துரோகங்கள் உண்டு. மனிதன் மனிதனுக்கு செய்கிற துரோகம், ஆனால் படைத்த அல்லாஹ்வுக்கு செய்கிற துரோகம் தான், அநியாயம் தான். இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அநியாயத்திலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்து பாருங்கள். எல்லாம் தேடி வரும் நம்முடைய காலில். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். வரும் என்கிறான். கொடுத்து அழகு பார்த்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உத்தம தோழர்களுக்கும். உண்டுமா இல்லையா? உண்பதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடையில்லாமல் வீட்டிலே இருந்து அடித்து துரத்தி நாடு காடு செடி என்றெல்லாம் அங்குமிங்குமாக புரண்டு புரண்டு ஒரு மதீனா என்கிற ஒரு ஊருக்கு போய் தஞ்சம் புகுந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இந்த முஹம்மது 13 ஆண்டு காலத்தை மக்காவிலே கழித்து விட்டார். மக்கா மதீனாவுக்கு இந்த முஹம்மது வந்ததாக வரலாறே கிடையாது. ஆனால் அவர் வந்தவுடனே எப்படி இஸ்லாமிய ஆட்சி வந்தது? எப்படி வந்தது இந்த இஸ்லாமிய ஆட்சி? இந்த இஸ்லாமிய ஆட்சி எங்கிருந்து வந்தது? ஒரு நாட்டை பிடிக்க, ஒரு நாட்டினுடைய ஆதிக்க சக்தியை கைப்பற்ற, ஒரு நாட்டில் தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்த எவ்வளவு உயிர்களை பலி கொடுக்கிறான், எத்துணை ஆண்டு காலம் போராடுகிறான். ஆனால் இந்த முஹம்மதுக்கு மதீனா வருவதற்கு முன்னதாகவே மக்கள் சிவப்பு கம்பளம் போட்டு அந்த முஹம்மதை எப்படி இந்த மக்கள் வரவேற்றார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த அழகு பார்த்தான்.
நான் நாடினால் ஆட்சியை தருவேன், நான் நாடினால் ஆட்சி கட்டிலே இருந்து இறக்குவேன், நான் நாடினால் பொருளாதாரத்தை தருவேன், நான் நாடினால் ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். எல்லாம் எனது கையில் உண்டு, உங்களுடைய கையில் ஒன்றுமல்ல. நீங்கள் பலகீனமானவர்கள், நீங்கள் பலகீனமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிறிய படையை கொண்டு பெரிய படை எத்துணை படை வென்றிருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வாகிய என்னுடைய உதவியோடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 39வது அத்தியாயம் 39வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அவன் பார்த்துக் கொள்வான் எல்லாம். நம்முடைய கடமை ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையினர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமை. இந்த சமுதாயத்தில் போராட்டங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த சமுதாயத்திற்காக வேண்டி வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்பதில் எந்த வகையான இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த போராட்டம் எதற்காக என்பதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. போராட்டம் வேண்டும், ஆர்ப்பாட்டம் வேண்டும், எல்லாம் வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எதையும் வணங்காதே என்கிற அறைகோவலோடு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட வேண்டும். போராட்டம் அதற்காக வேண்டி நிகழ்த்தப்பட வேண்டும். அது நிகழ்ந்தால்தான் இவ்வளவு பேருண்மைகளும் இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நாட்டில், இந்திய திருநாட்டில் பகுதிக்கு மேல் ஊபி, பீகார், உத்தராஞ்சல், பல்வேறு வகையான மாநிலங்களை எடுத்து பத்திரிகைகளிலே படித்து பார்த்தால் வறுமை தாண்டவம் விரித்து ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் ஏழ்மை, எங்கு பார்த்தாலும் வறுமை. ஒரு மாங்காய் கொட்டையை பூமியிலே தோண்டி தின்னுவதற்காக வேண்டி வரிசையில் நிற்கிற ஒட்டிய வயிறோடு நிற்கிற ஏழை எளிய மக்களை பீகாரிலே பார்க்கிறோம், சோமாலியாவிலே பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் வறுமை, எங்கு பார்த்தாலும் வறட்சி, எங்கு பார்த்தாலும் செழிப்பில்லாத சூழ்நிலை. உயர்த்த முடியுமா ஒரு நாட்டால்? ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தால் வறுமையை போக்க முடியுமா? செழிப்பை உண்டாக்க முடியுமா? அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்கிறான். செழிப்பை தருகிறேன், மகிழ்ச்சியான வாழ்வை தருகிறேன், அழகான வசதி வாய்ப்பை தருகிறேன், தோட்டங்களை தருகிறேன், பூஞ்சோலைகளை அமைக்கிறேன், வானத்திலே இருந்து மலைகளை பொழிவிக்கிறேன், நல்ல குடும்பங்களை தருகிறேன், செல்வங்களை தருகிறேன், மக்கள் செல்வத்தை தருகிறேன். என்னை மட்டுமே அழைத்து நீ பிரார்த்தனை செய். படைப்புகளை வணங்காதே, படைத்த அல்லாஹ்வாகிய என்னை மட்டுமே வணங்கு. வறுமையை நான் போக்கி காட்டுகிறேன், செழிப்பை நான் உண்டாக்குகிறேன், எல்லாம் என்னால் முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 96வது வசனம். 7வது அத்தியாயம் 96வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹனா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ض். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் பாக்கியங்களை நான் திறந்து விடுவேன். யாருக்கு? யாருக்கு? அவனுக்கு மகன் உண்டு என்று சொன்னாலா? அவன் நம்மை படைத்திருக்க இறந்து போன நல்லடியார்களிடத்திலே போய் பிரார்த்தனை செய்தால் தருவானா அருள் பாக்கியங்களை? அவனுக்கு உருவங்களை சமைத்து வைத்துக் கொண்டு அதுதான் கடவுள் என்று வணங்கி வழிபட்டு வந்தால் அருள் பாக்கியங்கள் திறக்குமா? திறக்காது. வறுமைதான், கஷ்டம்தான், துன்பங்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் பாக்கியங்களை நான் திறந்து விடுவேன். என்னை மட்டுமே வணங்கு, என்னை மட்டுமே பிரார்த்தனை செய், படைத்தவனை நோக்கி நீ திரும்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். செழிப்பை நான் உண்டாக்குவேன் என்கிறான். 71வது அத்தியாயம் 11-12வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதுராரா. அல்லாஹ்வை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் வானத்திலே இருந்து மலைகளை நான் இறக்குவேன் என்கிறான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? மழை இல்லாவிட்டால் கழுதைக்கும் கழுதைக்கும் போய் திருமணம் செய்கிறான். எவ்வளவு ஒரு அறியாமை, எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை. எதை செய்தால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிற அந்த வானம் மழை பொழியுமோ, யாருக்கு மழை பொழிய வேண்டும் எனது மாணவர்களின் மூலம் நான் உத்தரவு பிறப்பிப்பேன் தெரியுமா? என்னை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்கிற மக்கள் எங்கெல்லாம் வசிக்கின்றார்களோ அந்த பகுதி செழிப்பான பகுதி, அந்த குடும்பம் செழிப்பான குடும்பம், அந்த வாழ்கிற மக்களுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமான வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். வயும்திருக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. உங்களுக்கு நான் ஆண் மக்களை தருவேன், உங்களுக்கு நான் செல்வங்களை தருவேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்துவேன், உங்களுக்கு நான் ஆறுகளை உண்டாக்குவேன். படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி நீங்கள் வந்தால் என்னங்க வேண்டும்? நமக்கு என்னங்க வேண்டும்?
இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் எதற்காக வேண்டி பிறந்தோம் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எங்கு வாழ்கிறோம், இந்த பூமிக்கு சொந்தக்காரன் யார் என்பதை அடுத்த கட்டம் யோசிக்க வேண்டும். வாழ்நாளை எப்படி கழிக்க வேண்டும், எதற்காக வேண்டி கழிக்க வேண்டும் என்று அடுத்த கட்டம் யோசிக்க வேண்டும். நாம் யார்? அல்லாஹ்வினுடைய அடிமை. இந்த பூமிக்கு சொந்தக்காரன் யார்? படைத்த ரப்புல் ஆலமீன். நம்முடைய கடமை என்ன? வளர்ந்து ஆளாகி வரும்போது இஸ்லாத்தை படிப்பது, அறிவை வளர்த்துக் கொள்வது, இபாதத்து செய்வது, இந்த பூமியில் எங்கும் போய் நின்று கொண்டு கடைக்கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் போய் படைப்புகளை வணங்காதே, படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு என்று சொல்லுவதுதான் நம்முடைய கடமை. மீதமல்லதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நம்பிக்கை இல்லையா? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவது என்பது ஈமானின் முதல் கட்ட காரியம். சிறு பிள்ளையிலே படித்திருக்கிறோம். இஸ்லாத்தின் முதன்மையானது, ஈமானின் முதன்மையானது அல்லாஹுவை நம்புவது. அந்த அல்லாஹுவை நம்பி அவனை முழுக்க முழுக்க சார்ந்திருந்து வீட்டிலே உறங்கினால் கிடைக்காது, உண்டு கழித்தால் கிடைக்காது, வியாபாரத்தை மட்டுமே பார்த்து பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அலைந்து திரிந்தால் கிடைக்காது. வீதியிலே இறங்கி போராட வேண்டும். அந்த போராட்டம் இணை வைத்தலுக்கு எதிராக இருக்க வேண்டும். அந்த போராட்டம் இஸ்லாத்தை அறியாத மக்களுடைய உள்ளங்களை நோக்கி தாக்குகிற போராட்டமாக இருக்க வேண்டும். ஆயுதம் இல்லாத போராட்டம், நாவின் மூலம் நடத்தப்படுகிற போராட்டம், எழுத்துகளின் மூலம் நடத்தப்படுகிற போராட்டம், பொருளாதாரத்தை வாரி வாரி இறைத்து நடத்தப்படுகிற போராட்டம். 2 நாள் மாநாட்டில் மாநாடு முடிவுறும் போது சரியாக 7 மணிக்கு 55 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் அது என்ன சின்ன காரியமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பும் போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அந்த படைக்கு நான் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டு முதலில் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டபோது, தாக்குதலும் எதிர்த்தாக்குதலையும் விரும்பாத அல்லாஹ்வுடைய ரசூல், தாக்குதலையும் எதிர்த்தாக்குதலையும் விரும்பாத அல்லாஹ்வுடைய ரசூல், அலியே, அந்த போருக்கு உம்மை நான் தளபதியாக ஆக்கியிருக்கிறேன். அந்த போர்க்களத்தில் இவை நிற்கும் போது முதலில் செய்ய வேண்டிய காரியம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்கிற அறைகூவலோடு மக்களை நீங்கள் அழையுங்கள். அழைத்தால் யா ரசூலல்லாஹ், செவிமடுத்தால் போர் இல்லை, செவிமடுத்தால் போர் இல்லை. நான் சமாதானத்தை விரும்புகிறேன். யாருடைய உள்ளம் எப்பொழுதும் ஒரு வெறுப்புக்குரிய உள்ளமாக இருந்தால் அது மறைமுகமான பயங்கரவாதம். உள்ளத்தில் வெறுப்புகள் இருக்கக்கூடாது, பகைமைகள் இருக்கக்கூடாது, பகைமை உணர்வுகள் இருக்கக்கூடாது. அது மறைமுகமான ஒரு தீவிரவாதம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்களுக்கு சொன்னார்கள், உன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழிப்பட்டால் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்றார்கள். எங்களுக்கு கிடைத்து விட்டது அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யூத சிறுவன் இருந்தான், பணியாளனாக. நோய்வாய்ப்பட்டான். மரணிக்கிற நேரம் வருமோ என்று அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்தார்கள். நேராக போய் நின்று கொண்டு தன்னிடத்தில் பணிபுரிகிற அந்த யூத சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த பாலகன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். அந்த பாலகன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். தந்தை எவ்வளவு நல்லவர். அவர் சொல்லுகிறார், அந்த முஹம்மது சொல்லுவதை சொல்லு மகனே என்று சொல்லுகிறார். தந்தையும் ஒரு யூதர். அந்த மகன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலே இருந்து வந்த முதல் வார்த்தை, அவனுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதுதான் இங்கே நாம் நினைவு கூற வேண்டிய வார்த்தை. 55 மக்கள் படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றால் குறைத்து மதிப்பிட விட்டு கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை 2002 இருந்து இந்த பாத்திமாக்கனி மண்டபத்திலே இருந்து தொடங்கிய மாநாடு. இந்த மாநாடு 13,000 பேர் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள். இன்றும் எனக்கு நினைவுக்கு உண்டு. அந்த மாநாடு முடிவரும் போது ஒரு நாள் மாநாட்டில் 33 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். அன்றிலிருந்து ஒரு முடிவெடுத்தோம், இந்த மாநாடு கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று நடத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதன்படி அதற்கு பிறகு திருப்பூரிலே தொடங்கி இறுதியில் மேட்டுப்பாளையத்திலே முடிவுற்றிருக்கிறது. 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் இந்த கோவை மாவட்டத்தில் இப்படி உங்களை பெருங்கொண்ட ஒத்துழைப்பின் பேரிலே இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கு போய் இந்த மாநாட்டை நடத்தினாலும், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரம், எங்கு பார்த்தாலும் கோயில் நகரம். காஞ்சி மடத்திற்குள்ளே சென்று இப்படிப்பட்ட ஒரு மாநாடு உங்களுடைய பகுதியில் நடத்துகிறோம், வாருங்கள் ஐயா என்று சொன்னவுடன், இப்படியுமா முஸ்லிம்கள், நாங்கள் வந்தால் எங்களையும் அனுமதிப்பீர்களா, நானுமா வரலாம் என்றெல்லாம் எல்லாம் கேட்டார்கள். அந்த கேசட்டை நீங்கள் வாங்கி பார்த்தால் பூநூல் அழிந்து கொண்டு
முதல் செஃபிலே அணியணியாக கோயில் பூசாரிகள் அமர்ந்து கொண்டு அந்த மாநாட்டை கேட்டார்கள். 3300 பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். மாநாடு முடியும் போது 12 பேர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகிற மாநாட்டிலேயே படைப்புகளை விட்டும் படைத்தவை நோக்கி இப்படி மக்கள் வருகிறார்கள் என்றால் அனைத்து சகோதர அமைப்புகளும் ஒரு அணியிலே திரண்டு இதுதான் நம்முடைய லட்சியம் என்ற களம் இறங்கினால் மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாநாடு தமிழகம் எங்கும் நடத்தினால் தமிழகத்துடைய மறுமலர்ச்சியை எண்ணி பார்க்க இயலாது. சக்திகள் பிரிந்து விட்டது. நம்முடைய கவனங்கள் எல்லாம் திசை திருப்பப்பட்டு விட்டது. உழைப்புகள் எல்லாம் இன்றைக்கு வீண் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் தாழ்மையோடு உரிமை இருக்கிறது என்பதற்காக வேண்டி கேட்கிறோம். நாம் ஓர் அணியில் திரள வேண்டும். அவசியமாக காலத்தின் கட்டாயம். எங்கு பார்த்தாலும் சுனாமி என்கிறார்கள். புது புது பெயர்களை வைத்துக் கொண்டு எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தானே என்கிறார்கள். புயல்கள், மிகப்பெரிய கடும் புயல்கள், சூறாவளி காற்றுகள், பூகம்பங்கள், எரிமலைகள் என்று இந்த நாடு தாங்காதோ, உலகம் தாங்காதோ, இந்த உலகத்திற்கு என்னானது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம். ஒன்றும் அல்ல, ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. படைத்தவனை, படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி திரும்பினால் ஒன்றும் நடக்காது. திரும்பாவிட்டாலோ எல்லாம் நடக்கும். திரும்பாவிட்டால் எல்லாம் நடக்கும். உங்களை விட பல கோடி மடங்கு ஜப்பான் என்கிற ஒரு நாடு இந்த நாட்டு உலகத்திலேயே அதிகமான கருவிகளை கண்டுபிடித்திருக்கிற நாடு. அப்படிப்பட்ட நாட்டையே உலுக்கி ஆட்டி எடுத்ததை தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தியும் மீறி ஒரு சக்தி உண்டு. அவன் நாடினால் தான் நடக்கும். எங்காவது சுனாமிகள் வந்து போனது, கடல் கொந்தளித்து ஆயிரக்கணக்கான மக்கள் உள்வாங்கி செத்து மடிந்தார்களே, ஏன் ஒரு உயிர், ஒரு மீன் கூட ஏன் சாகவில்லை என்று யோசித்து பார்த்தீர்களா? ஒரு கடல் மிக வேகமான விரைவில் ஒரு ஊருக்குள் புகுகிறது என்றால் லட்சக்கணக்கான மீன்கள் அந்த சுனாமி உள்வாங்கிய பிறகு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மீன் கூட இல்லை. மனிதர்கள் தான் கொத்து கொத்தாக கிடக்கிறார்கள். யார் அவர்கள்? தர்காக்களை பார்த்து பராமரித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தியவர்கள், தாராளமாக நாத்திக சிந்தனையோடு இருந்தவர்கள், இவைதான் கடவுள், இவைதான் ரப் என்று வணங்கி வழிபட்டு வந்த மக்கள் தாராளம் போனார்கள். வேதனையோடு நான் சொல்லுகிறேன், அவன் நம்முடைய ரப். அவனை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். அவனை நோக்கி நாம் திரும்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நமக்கு அமைதி. நமக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். எங்கு நிலநடுக்கம் ஏற்படுமோ, எங்கு என்ன உருவாகுமோ, எந்த அணை உடைத்து பெரும்பள்ளம் வருமோ, மழை வந்தால் பயம், காற்றடித்தால் பயம், இருள் கொஞ்சம் சூழ்ந்தால் பயம், கிரகணம் தோன்றினால் பயம், எங்கு பார்த்தாலும் பயம். இந்த பயம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்வு வேண்டுமா? என்னை வணங்கு, என்னிடத்திலே பிரார்த்தனை செய், அதுதான் எனக்குரிய செலுத்துகிற கடமை, உரிமை. நான் தான் உன்னை படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 11வது அத்தியாயம் 3வது வசனம். அந்த வசனத்திலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமலை குர்ஆனிலே சொல்கிறான், வஅனிஸ்தஃபிரு ரப்பக்கும் ثم தூபு இலைஹி யுமத்திக்கும் மதான் ஹஸனன். குறிப்பிட்ட காலம் வரை மகிழ்ச்சிகரமான வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன். அல்லாஹ்வுடைய ஆயத்துங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்துங்க. மகிழ்ச்சிகரமான வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன். என்னை மட்டுமே அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய குடும்பம் செழிப்பாகும். உங்களுடைய குடும்பத்திலே செழிப்புகள் உண்டாகும். ஜபக்கூட்டம் நடத்துகிறார்களா இல்லையா? அதோ வந்து விட்டார் இயேசு வருமார். எல்லாம் இனி வளம்தான், எல்லாம் செழிப்புதான். நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. ரியாது, சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு போப்பாண்டவர்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு ஒரு விருந்து வைத்த ஒரு சம்பவத்தை இங்கே நான் நினைவு கூறுகிறேன். சவுதி பத்திரிகையில் வெளிவந்த செய்தி. இவர் போன உடனே அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் பார்த்து அரபு வழக்கப்படி எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள், உடைய மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாரன்னு கேட்டார். எல்லா அந்த சபையும் கொந்தளித்தது. எங்களை பார்த்து மனைவி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறாயா? நாங்களே கடவுளுக்கு எங்களை அர்ப்பணம் செய்தவர்கள், எப்படி இதை கேட்கலாம் என்று கேட்டார். சிரித்துக் கொண்டே சொன்னார், உனக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு என்று கேட்ட உடனே இப்படி பேர் கொந்தளிக்கிறீர்களே, அல்லாஹ்வுக்கு மகன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, அது மட்டும் நியாயமா? அது மட்டும் நியாயமா? எல்லோரும் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? உனக்கு மகன் உண்டா, மனைவி உண்டா என்று கேட்ட உடனே கோபம் கொப்பளிக்கிறீர்கள். படைத்த ரஹ்மானுக்கு மகன் உண்டு என்று சொல்லுகிறீர்களே, ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லை? யார் அவன்? யார் அவன்? யார் அந்த ரப்? யார் அந்த ரப்? அருமையான வாதம், அருமையான வாதம்.
அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு மகன் உண்டு என்று சொல்லாதே. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் எனக்குரிய இலக்கணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கடவுளுக்குரிய இலக்கணம் ஏதாவது வேதத்தில் உண்டுமா? பைபிளில் உண்டுமா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பகவத்கீதை, அதர்மன வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், எந்த சுலோகங்களை எடுத்துக்கொண்டாலும் கடவுளுக்கு படைத்தவனுக்கு இலக்கணத்தையே நீங்கள் பார்க்க முடியாது. யார் வேண்டுமானாலும் கடவுள், எது வேண்டுமானாலும் கடவுள், எப்பொழுது வேண்டுமானாலும் கடவுள். கடவுளுக்கு இலக்கணமே கிடையாது. இஸ்லாம் மட்டும்தான் கடவுளுக்கு இலக்கணம் சொல்லுகிறது, படைத்தவனுக்கு இலக்கணம் சொல்லுகிறது. படைத்தவன் ஒருவன் தான். தாய், தந்தை, மனைவி, மக்கள் எல்லாம் கிடையாது. ஓய்வு, உறக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் தான் மரணிக்க செய்கிறேன், நான் தான் உயிரையே கொடுக்கிறேன், நான் தான் நரகத்தை தீர்மானித்திருக்கிறேன், நான் தான் சொர்க்கத்தையும் கைவசம் வைத்திருக்கிறேன், நான் தான் ரப் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ரப்பை நோக்கி நீங்கள் திரும்ப வராதவரை உங்களுக்கு விமோச்சனமே கிடைக்காது. நீங்கள் வருத்தத்தோடு நீங்கள் இதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சிந்திக்கின்ற மக்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். இந்த இந்திய திருநாட்டில் 800 ஆண்டு காலம் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். வரலாற்றில் அது உண்மை இல்லையா? நாம் வசிக்கிற இந்திய திருநாடு 800 ஆண்டு காலம் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆட்சி ஆண்டார்கள். பிறகு ஏன் நமக்கு இந்த நிலைமை? இந்த நிலைமை ஏன் வந்தது? காலாகாலமாக முஸ்லிம்களுடைய கையில் இருக்க வேண்டிய இந்திய திருநாடு ஏன் பறிபோனது? அன்றைக்கு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, ஆர்ப்பாட்டம், போராட்டம், மைனாரிட்டி, மெஜாரிட்டி ஒன்றுமே இல்லை. 800 ஆண்டு காலம் இந்தியாவை முஸ்லிம்கள் ஆண்டார்கள். ஆனால் அந்த பாவிகள் செய்த துரோகம், ஹஜ் செய்ததாக வரலாறு இல்லை, ஜக்காத்து கொடுத்ததாக வரலாறு இல்லை. எல்லாம் பொண்டாட்டிக்கு போய் தாஜ்மஹாலை கட்டி அழகு பார்த்தான். அல்லாஹ் விடுவானா? மனைவிக்கு போய் நாட்டினுடைய பெருநகரத்தை வளைத்து போட்டு மனைவிக்கு போய் கபறுகளை கட்டினான். ரப்ப விடுவானா? கோயில் குளங்களுக்கெல்லாம் மானியம் வழங்கினான். கோயில் குளங்களுக்கெல்லாம் மானியம் வழங்கினான். தாராளமாக கோயில் குளங்களை கட்டினான். எல்லோரும் தாராளமாக பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள். எல்லோரும் தாராளமாக கடவுள்களை வணங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டிய ஆட்சி அதிகாரத்திற்குட்பட்ட அந்த நாட்டில் தாராளம் இணை வைத்தல் அதிகமான உடனே அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பார்த்தான். இது போற போக்கே சரியல்ல என்று நினைத்தான். ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கினான். வேறு ஆட்களிலே கையிலே கொடுத்தான். வீதியிலே இறங்கி நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். வயது 40, 50, 60, 70 என்று மாறிவிட்டது. சக்கராத்துடைய நேரத்தில் சமுதாயத்தை திரும்பி பார்த்தால் எங்க ஆரம்பித்தோமோ அங்கதான் நிற்கிறது. எங்க ஆரம்பித்தோமோ அங்கேதான் இருக்கிறது. சமுதாயத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் முஸ்லிமின் பள்ளிவாயில் வின்சென்ட் ரோட்டிலே உண்டு. அந்த பள்ளியில் ஒரு நாள் ஒரு அசருடைய நேரத்திற்கு பிறகு தொழுகைக்கு போய் நிற்கிறேன். பின்னால் ஒரு சகோதரர் ஐயப்பாய் ஜமாத்தோடு தொழலாமான்றாரு. ஆமா தொழலாங்க. எல்லாம் வந்து ரெடியா இருந்து கரிசிப்பெல்லாம் மூஞ்செல்லாம் தொடச்சு முன்னாடி போட்டார். கொஞ்ச நேரம் பேசாமே நிக்கிறார். இக்காமத்து சொல்லப்பான்னு இக்காமத் அப்படின்னாரு. எனக்கு நெஞ்சமெல்லாம் பதறி போனது. இந்த பள்ளிவாசல் இவரை எத்தனை முறை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனை முறை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். பாய் இக்காமத்து சொல்லுங்க பாய். அதான் பாய் இக்காமத். இதுதான் சமுதாயம், இதுதான் சமுதாயத்துடைய நிலைமை. இவர்களை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தினால் என்ன நிகழும் சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், டெல்லிக்கு பயணம் ஏறி போய் ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்தையும் தேர்வு செய்து இஸ்லாமிய சமூகத்தை ஒன்று கூட்டி ஆர்ப்பாட்டம், போராட்டம் நிகழ்த்தி யாரையும் நீ பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. லட்சம் பேரை திரட்டி நீ காண்பித்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற மீடியா பலம் எல்லாம் உன்னை 100 பேராகத்தான் காண்பிப்பான். அதுதானே யதார்த்தம். மீடியா பலம் இல்லை, ஆட்சி பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, பொருளாதார பலம் இல்லை, எந்த பலமும் நமக்கு இல்லை. ஆனால் எதிரிகளோ டைனோசரை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்களை எதிர்க்க எந்த ஆயுதமும் இல்லாமல் போகலாமா? அல்லாஹ் கேட்கிறான், நீ போகும்போது என்னை கூட்டிக் கொண்டு செல். உன்னுடைய உள்ளத்தில் என்னை கூட்டிக் கொண்டு நீ செல். அது எவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அல்லாஹ்வை நம்பினால் தானே கிடைக்கும். அவனை நம்பினால் தானே கிடைக்கும். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில், இஸ்லாமிய நாடுகளில் எங்கு பார்த்தாலும் புரட்சிகள். மன்னரை நாட்டு மக்கள் கல்லால் அடித்து கொலை செய்கிறார்கள். இரவோடு இரவாக நாட்டு மன்னர் தலைமறைவாகிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? இணை வைத்தலை அனுமதித்தான், சர்ச்சைகளை உண்டாக்கினான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு கோஷத்தை தன்னுடைய இஸ்லாமிய ஆட்சியில் இருக்கிற நாடுகளில் கொண்டு வந்தான். அல்லாஹ் விடுவானா?
அவனுக்கு துரோகம் செய்தால் அல்லாஹ் விடவே மாட்டான். இன்னபத்து ரப்பிக லஸதீர், அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த கடுமையானதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் அவன் சொல்லுவதை கேட்டு நடந்தால் எல்லாம் வருங்க. 24வது அத்தியாயம் 55வது வசனம். அந்த வசனம் குடும்பம் குடும்பமாக நாம் நினைவு கூற வேண்டிய வசனம். குறிப்பாக நம்முடைய சகோதர அமைப்புகள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனம், தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வசனம், நண்பர்களிடத்தில் பரிமாற வேண்டிய வசனம், குடும்பம் குடும்பமாக நினைவு கூற வேண்டிய வசனம். 24வது அத்தியாயத்தின் 55வது வசனம். வஅதல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்கள் மட்டும் செய். என்னை மட்டுமே ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய். அப்படி செய்தால் என்னையா அல்லாஹ், அப்படி நீ செய்தால் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் சென்று போன மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தேனே, அந்த ஆட்சி அதிகாரத்தை உனக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி தேடி எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமிய ஆட்சி வேண்டுமானால் இணை வைத்தல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கு. அந்த சமுதாயம் எனக்கு மட்டுமே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்கிற சமுதாயத்தை உருவாக்கு. ஆட்சி அதிகாரத்தை நான் தருகிறேன் என்கிறான். எத்தனை கவுன்சிலர் வேண்டும், எத்தனை எம்எல்ஏ உனக்கு வேண்டும், எம்பி வேண்டுமா, முதலமைச்சராக வேண்டுமா, பிரதமராக வேண்டுமா, கவர்னராக வேண்டுமா, ஒபாமாவாக வேண்டுமா, எல்லாம் நான் தருவேன். எப்பொழுது என்னை ஈமான் கொண்டால், எனக்கு நீ இணை கற்பிக்காமல் வாழ்ந்தால், எனக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராக நீ போராட்டம் நடத்துகிற ஒரு தியாகியாக நீ இருந்தால், அப்படி போராட்டம் நடத்துகிற மக்கள் சக்தியை ஒன்று கூட்டி என்னை மட்டுமே விசுவாசம் செய்து நீ களத்தில் இறங்கினால் உனக்கு நான் தருவேன் எல்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, 24வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் ஒரே வசனத்தில் அல்லாஹ் 3 ஆஃபர், கிராண்ட் ஆஃபரை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, அச்சமில்லாத வாழ்வை தருவேன். உங்களுக்கு பயமே தேவை கிடையாது. பயந்து சாக வேண்டியதுதான் யார்? அல்லாஹுவை நம்பாத மக்கள். அல்லாஹுவை நம்பாத மக்கள் தான் பயந்து சாக வேண்டும். அல்லாஹுவை நம்புகிற மக்களுக்கு பயம் தேவையில்லை. நான் உங்களுக்கு அச்சமில்லாத வாழ்வை தருவேன், மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவேன், இஸ்லாமிய ஆட்சியை தருவேன். என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்தால், எனக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தாமல் நீ வாழ்ந்தால், உன்னுடைய உள்ளத்தில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய சமுதாயத்தில் எல்லாம் ரப்பாக அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு, ரப்பாக கடவுளை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவை நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்தால் ஆட்சி அதிகாரம் உங்களுடைய காலுக்கடியிலே உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதை நாம் செய்ய வேண்டும். தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா 25வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். திருக்குர்ஆனோடு தொடர்பு இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும், நிறைய வசனங்கள் திருக்குர்ஆனிலே உண்டு. அந்த வசனங்களிலெல்லாம் அல்லாஹு தஆலா நீங்கள் பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்யுங்கள், மன்னிக்க நான் தயார் என்கிறேன். அப்படித்தானே? பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்தால் மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம். என்னை மட்டுமே ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து இணை வைக்காமல் நீங்கள் வாழ்ந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுவேன். எந்த கடவுள் எந்த வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார்? தீமைகளை நன்மையாகவே நான் மாற்றுகிறேன். நீ பாவ மன்னிப்பு கேட்காமலேயே செய்கிறேன். என்னை மட்டுமே வணங்கு, என்னை மட்டுமே வணங்கு, படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். வராவிட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? வராவிட்டால் என்ன விளைவு ஏற்படும் என்று தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனில் 67வது அத்தியாயத்தின் 10வது வசனம். கை சேதப்படுவீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒவ்வொருவரும் கை சேதப்படுவீர்கள். 67வது அத்தியாயத்தின் 10வது வசனம். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹ்வே, நாங்கள் செவியார்க்காமல் போனோமே யா அல்லாஹ், அல்லாஹ் நாங்கள் சிந்திக்காமல் போனோமே யா அல்லாஹ், அல்லாஹ்வே நாங்கள் செவியேற்றிருந்தால், அல்லாஹ்வே நாங்கள் சிந்தித்திருந்தால், அல்லாஹ்வே எங்களுடைய பகுதியில் படைப்புகளை விட்டும் படைத்தவனை நோக்கி என்கிற ஒரு மாநாடு நடத்தினார்கள். பார்வையாளராக சென்றோம். சொல்லுகிற உபதேசம் எல்லாம் முஸ்லிம்களுக்கு என்று நினைத்து தப்பு கணக்கு போட்டோமே யா அல்லாஹ். ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை என நினைத்து உண்மையாகிவிட்டதே யா அல்லாஹ். சிந்திக்காமல் போனோமே.
நாங்கள் கவனம் செலுத்தாமல் போனோமே என்று மனிதன் மறுமையிலே கை சேதப்படுவான். 5வது அத்தியாயம் 15வது அத்தியாயம் 2வது வசனம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ்வே, நான் முஸ்லிமாக மாறி இருக்க கூடாதா? உன்னை மட்டுமே வணங்கி படைப்புகளை தூக்கி வீசிவிட்டு படைத்தவனாகிய உன்னை மட்டுமே விசுவாசம் செய்து நீ சொல்லுகிறபடி நான் நடந்து முஸ்லீமாக நான் வாழ்ந்திருக்க கூடாதா யா அல்லாஹ் என்று நீங்கள் கை சேதப்படாமல் இருக்க படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி வாருங்கள். 26வது அத்தியாயம் 102வது வசனம், சிந்திக்காமல் போனோமே, கவனமற்று இருந்தோமே, முஸ்லீமாக வாழாமல் போனோமே, படைத்தவனை மறந்தோமே, படைப்புகளை வணங்கினோமே, படைத்த ரப்பை நாம் கைவிட்டு விட்டோமே, அவனை பற்றி கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் பாவமான காரியத்தை எல்லாம் செய்தோமே என்று புலம்பிய மக்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படியும் சொல்கிறார்கள், ஃபலவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனகூனா மினல் முஃமினீன். அல்லாஹ்வே, பூமிக்கு நீ திரும்ப அனுப்பினால் எங்கு மாநாடு நடத்தினாலும் நான் போய் உன்னை பற்றி பேசுவேன் யா அல்லாஹ். நான் பூமிக்கு என்னை நீ திரும்ப அனுப்பினால் மூமினாக நான் வாழ்வேன் யா அல்லாஹ், முஸ்லிமாக நான் வாழுவேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வே, என்னை விட்டுவிடு, அல்லாஹ்வே எனது மனைவியை விட்டுவிடு, அல்லாஹ்வே எனது தாயை விட்டுவிடு என்று மனிதன் மறுமை நாளிலே புலம்புகிறான். அந்த நிலை இந்த மாநாட்டு செய்தியை கேட்கிற யாருக்கும் வந்துவிடக் கூடாது. படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை நோக்கி நீங்கள் திரண்டு வர வேண்டும் சகோதரர்களே. அது சுயநலத்திற்காக வேண்டி சொல்லப்பட்டதல்ல. ஜேஏகேஎச் என்கிற ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் அமைப்பினுடைய ஆட்களை, மெம்பர்ஸ்களை கூட்டி காட்டுவதற்கு சொன்னதல்ல. இது மறுமையோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள். இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வுண்டுமே, அதோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள். பல கடவுளை வணங்குகிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும், இறைவனுக்கு மகன் உண்டு என்று சொல்லுகிற உரிமை இருந்தாலும், அல்லாஹ் நம்மை படைத்திருக்க மன்னரைகளில் கபர்களில் போய் வணங்கி வழிபடுகிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் மறுமை நமக்கு நஷ்டப்பட்டு போய்விடும். மறுமையில் நீங்கள் ஒரு அணி, நாங்கள் ஒரு அணி என்றால் பார்க்கிற சக்தி எங்களுக்கு இல்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உலகத்துடைய நட்பு மட்டும் நமக்கு முக்கியம் அல்ல, மறுமையிலும் அந்த நட்பு தொடர வேண்டும். மறுமையில் நண்பர்கள் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு இன்னொரு மனிதன் பரிந்துரை செய்வதற்கு முன்னதாக நாம் இன்னொரு மனிதனுக்கு பரிந்துரை செய்கிற அந்தஸ்தோடு நாம் இருக்க வேண்டுமானால் படைப்புகளை வணங்காதீர்கள், படைப்புகளை வணங்காதீர்கள், படைப்புகளை வணங்காதீர்கள். படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். ஓர் அணியில் திரளுங்கள், அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஓர் அணியில் திரளுங்கள். இதே ஒரு கொள்கைக்காக வேண்டி படைத்த அல்லாஹ்வை அறிமுகம் செய்ய வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள், படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். குறை நிறைகள் இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மிக பிரம்மாண்டமான மக்கள் சக்தியை கூட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நீர் வசதி, உணவு வசதி, எல்லா வசதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் குறைவுகள் இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அதானே உரை, எல்லாம் அல்லாஹ்வுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள், ஒரு கூட்டத்தாருக்கு மத்தியில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால் பெரிய கூட்டத்தை கூட்டி அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். பெரிய கூட்டத்தை கூட்டி அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்தால் வானவர்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்மளை நினைவு கூறிக் கொண்டிருக்கிறான் இந்த மாநாட்டின் மூலமாக. இப்படிப்பட்ட மாநாடு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நடத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்த வேண்டுமானால் அதிகப்படியான பொருளாதார செலவு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நிறைய நல்லுள்ளம் கொண்ட சகோதரர்கள் வாரி வாரி கொடுத்தார்கள் இந்த மாநாட்டுக்காக, குறைத்து மதிப்பிடவில்லை. 55 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற உடனே பட்ட கஷ்டமெல்லாம் காத்திலே பறந்து போய்விட்டது. எதற்காக வேண்டி உழைத்தோமோ எல்லாம் ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். சந்தோஷத்தோடு நீங்கள் மறுமையிலே சொர்க்கம் செல்லலாம். நேர்வழி வர வேண்டும் என பிரார்த்தனை செய்து இந்த மாநாடு இனிதே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நிறைவுறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மை படைத்தானோ அந்த படைத்த நோக்கத்தை புரிந்து நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.